வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. விரிவான செய்திகள் மாத்தி யோசிச்சேங்க. சிறுதானியங்களில் இருந்து மதிப்பூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிப்பதற்கான பயிற்சியினை சிறுகமணி வேளாண் அறிவியல் நிலையத்தின் மூலம் தான் மட்டுமன்றி தனது சக தோழியருடன் குழுவாக சேர்ந்து பயிற்சி பெற்று சிறுதானியங்களில் இருந்து சோளம் ரவை மிக்ஸ், சோளம் சத்துமாவு, வரகு அரிசி புட்டுமாவு, திணை உருண்டை என பல பொருட்களை தயாரித்து விற்பனை செய்வதன் மூலம் தனது வருவாயினை உயர்த்திய திருச்சி மாவட்டம் கொளக்குடிப்பட்டி விவசாயி TN நளினி அவரது அனுபவங்களை கூற கேட்டபோது, நான் சிறு விவசாய குடும்பத்தை சேர்ந்த பெண். எங்களுக்கு நிலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அளவில் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா கம்பு, சோளம் இதெல்லாம் சாகுபடி பண்ணிகிட்ருக்கோம். எல்லாம் பார்த்திங்கன்னா நேரடியாக விற்பனை பண்ணும்போது எங்களுக்கு விவசாயமே ஒரு நஷ்டமான தொழில், விவசாயமே பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருந்தோம். அப்போ எங்களுக்கு கேவிகே தொண்டு நிறுவனத்தின் மூலமாக, கிராமாலயா தொண்டு நிறுவனத்தின் மூலமாக கேவிகேயில் இந்த சிறுதானியங்களில் மதிப்பு கூட்டுதல் பயிற்சி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத கேள்விப்பட்டு அந்த பயிற்சிக்கு நாங்கள் போனோம். அந்த பயிற்சி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் விளைவிக்கக்கூடிய சோளத்தில் மதிப்பு கூட்டுதல் என்னென்ன பண்ணலாம், எந்த பொருளையும் நேரடியாக விற்பனை பண்ணும் பொழுது அதோட மதிப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக தான் கிடைக்குது. அதுவும் விவசாயிகள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சோளம் இன்றைக்கி கடையில் 18 ரூபாய்க்கு விற்குதுன்னா விவசாயிக்கிட்ட 12 ரூபா 10 ரூபாய்க்கு தான் எடுக்கிறாங்க. ஆனால் அதே பொருளை மதிப்பு கூட்டுதல் விற்கும் பொழுது கிட்டத்தட்ட 2 மடங்கு லாபம் கிடைக்குது அப்படிங்கிறத அந்த பயிற்சியில் கற்றுக்கிட்டோம். அந்த பயிற்சி ஒரு நாள் பயிற்சி எடுத்துக்கிட்டோம். ஆனால் அதில் இன்னும் மேலும் எங்களுக்கு நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மேலும் அவங்கள அணுகும்போது எங்களை ஹைதராபாத்தில் உள்ள சோள ஆராய்ச்சி மையத்துக்கு பயிற்சிக்காக ஒரு வாரம் கூப்பிட்டு போனாங்க. அதில் பார்த்திங்கன்னா சோளத்தில் என்னென்ன வகையான பொருள்கள் தயார் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுத்தாங்க. இந்த சிறுதானியங்கள் பயிற்சி நாங்கள் பயிற்சி எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் இந்த தொழிலை நாங்கள் செய்ய ஆரம்பிக்கிறம்போது வீட்டு லெவலில் உள்ள மிஷினரிஸை வச்சுட்டு தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். அது வெளியில் மார்க்கெட்டிங் அப்படின்னு பண்ணும்பொழுது எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது. அதனால் எங்களுக்கு பேக்கேஜ் ட்ரைனிங் வேணும் அப்படிங்கிறத கேட்கும் பொழுது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக துணைவேந்தரோட அனுமதியோட எங்களுக்கு இந்த பேக்கேஜிங் ட்ரைனிங் இலவசமாக ஒரு நாள் வகுப்பு எங்களுக்கு கொடுத்தாங்க. அதையும் எடுத்துகிட்டு நாங்கள் பார்த்திங்கன்னா இப்போ சிறப்பாக பிஸ்கட் பண்ணுறதுலேருந்து மற்ற இது எல்லாமே பண்ணி மக்களுக்கு நாங்கள் அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு விற்பனை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கேவிகேயோட அக்ரி மீட்டிங்காக இருந்தாலும் சரி, எந்த ட்ரைனிங்காக இருந்தாலும் சரி எங்களுக்கு தகவல் கொடுப்பாங்க. அந்த பயிற்சிகளில் நாங்கள் கொண்டு போய் இதை விற்பனைப்படுத்துகிறோம். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவரோட இதில் உழவர் சந்தையிலையும் இடம் கொடுத்துருக்காங்க. அந்த இதுக்கும் நாங்கள் அனுப்பிட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வேளாண்மை துறை அவங்க ஆத்மா ஸ்கீமில் எங்கெங்கே எல்லாம் மீட்டிங் நடக்குதோ, ட்ரைனிங் நடக்குதோ இதில் எல்லாமே எங்களுக்கு அழைப்பு கொடுத்து அந்த இதில் எல்லா இதுலேயும் நாங்கள் விற்பனைக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லை, எந்த மகளிர் திட்டத்தின் மூலமாக அவங்க நடத்தக்கூடிய பொருட்காட்சிகள் எல்லாத்துக்கும் எங்களை அழைக்கிறாங்க. அதுக்கும் நாங்கள் அளந்துக்கிட்டு எங்களோட ப்ராடக்டை நாங்கள் கொடுக்குறோம். சோளம், மக்காச்சோளம் ஆட் பண்ணி அதை எப்படி தயார் பண்ணணும் அப்படிங்கிறது புட்டு மிக்ஸாக கொடுத்துருக்கோம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா சோள ரவையாக கொடுக்குறோம். 1 கிலோ சோளம் 18 ரூபாய்க்கு விற்குது. ஆனால் இதை சோள ரவையாக மாற்றும் பொழுது 60 ரூபாய்க்கு நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சிறுதானிய சத்து மிக்ஸ், இதில் 13 வகையான தானியங்கள், கம்பு, சோளம், திணை, வரகு, அது மாதிரி பாசிப்பயிறு, இது எல்லாமே கலந்து சத்து மிக்ஸாக கொடுக்குறோம். இது குழந்தைங்க முதல்ல பெரியவங்க வரையிலும் எல்லாருமே நியூட்ரிஷன் ஃபுட்டாக அவங்க எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது. திணை உருண்டை மிக்ஸ் அப்படின்னு பண்ணியிருக்கோம். திணை உருண்டையை நிறைய பேருக்கு இப்போ திணைனாலே என்னன்னு தெரியாது. அது திணை உருண்டை மிக்ஸாக கொடுக்குறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா சோளத்தில் பிஸ்கட் பண்ணுறோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா 150 கிராம் 30 ரூபா. இதிலேருந்தே எங்களுடைய வருமானத்தை நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். நிச்சயமாக எந்த ஒரு பொருளையும் நம்ம உற்பத்தி பண்ணுறத அப்படியே விலைக்கு விற்காமல் அடுத்தது மதிப்பு கூட்டி நம்ம விற்கும் பொழுது
விவசாயம் மற்ற தொழில்களை விட ஒரு லாபகரமான ஒரு தொழிலாக இருக்கும். இப்போ எங்களை பார்த்திங்கன்னா எங்களுடைய குழுக்களோட வருமானம் ஒவ்வொரு பெண்களும் வந்து கஷ்டப்படாமல் அழகாக வந்து வாரத்தில் 2 நாள் ஒர்க் பண்ணுறாங்க, 4 நாள் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. அவங்களால குறைஞ்சது 5000 ரூபாய் வருமானம் ஈட்ட முடியுது. இதே மாதிரி விவசாயம் சார்ந்த பெண்கள் வந்து விவசாயத்தில் மதிப்பு கூட்டுதல் அப்படிங்கிற ஒரு பயிற்சியை எடுத்துக்கிட்டு அது என்ன ப்ராடக்ட் நீங்கள் உற்பத்தி பண்ணாலும் சரி, ஈவன் மிளகாயாக இருந்தால் மிளகாயாக கொடுக்காம அதை மோர் மிளகாவோ மிளகாய் பொடியாவோ இது மாதிரி மாற்றி கொடுக்கறதன் மூலமாக நிறைய வந்து லாபம் ஈட்ட முடியும் அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு இதுக்கு வந்து பயிற்சி வந்து எந்த இதில் நமக்கு வேணும் அப்படின்னாலும் சிறுகமணி அறிவியல் வேளாண்மை நிலையம் வந்து நமக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கு வந்து தயாராக இருக்காங்க. அவங்கள அன்றைக்கி வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டு நாம் நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக்கணும்னு கேட்டுக்கிறேன். விவசாயி TN நளினி அவர்களை 9446868604 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். கிராம மக்கள் முன்னேற்றம் அடைய வேண்டி கிராம வறுமை ஒழிப்பு திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது. எல்லா மாவட்டங்களிலும் கிராம கூட்டமைப்பு ஏற்படுத்தி அதில் உள்ள உறுப்பினர்கள் போட்ட தீர்மானத்தை செயல்படுத்துவதன் மூலம் புதுவாழ்வு திட்டம் பிரபலமாகி வருகின்றது. இதன் மூலம் சுய உதவிக்குழு மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆலோசனையும் பயிற்சியும் வழங்கப்படுகின்றது. இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கால்நடை வளர்ப்பில் புதுவாழ்வு திட்டத்தின் பங்கு குறித்து விழுப்புரம் மாவட்டம் ராகவன்பேட்டை புதுவாழ்வு திட்ட பால்வள ஆலோசகர் டாக்டர் D. தாமோதரன் தரும் விளக்கத்தினை காணலாம். உலக வங்கியினுடைய உதவியுடன் அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பாகும் புதுவாழ்வு திட்டம். இது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து அதாவது ஒரு மாவட்டத்திலையும் 5 பிளாக் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க, 5 பஞ்சாயத்து தேர்ந்தெடுக்காங்க. இவங்களுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா இலக்கு மக்கள் அந்தந்த கிராமத்தில் உள்ள ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க. முதல்ல வந்து இலக்கு மக்களை கொண்டு BPRC கிராம வறுமை ஒழிப்பு சங்கம் அப்படின்ற ஒரு திட்டம் வச்சுருக்காங்க. இதில் வந்து அமைப்புகள் வந்து 15 பேர் இருக்காங்க. இந்த 15 பேர் ஒன்று கூடி அந்த கிராமத்துக்கு என்ன சேவை செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கிறாங்க. அதோடு இல்லாமல் PLF கிராம கூட்டமைப்பு, அதாவது கூட்டமைப்பு என்ற ஒரு இருக்காங்க. இதில் வந்து 11 பேர் இருக்காங்க. இந்த 11 பேரும் அந்த கிராமத்தினுடைய அதாவது கிராம வறுமை ஒழிப்பு சங்கம் போட்ட தீர்மானத்தை பரிசீலனை செய்து அந்த கிராமத்துக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படி என்ற வந்து தொழில் குழு, அதாவது பசுமாடு வளர்க்குறது, ஆடு வளர்ப்பு ஒரு தொழில் குழு, வாத்து வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, இதெல்லாம் வந்து ஆனால் முக்கியத்துவம் கொடுக்கறது வந்து அதிகமாக வந்து இங்கே இந்த கிராமத்தில் இங்கே இருக்கிறது வந்து பால் வளம் அண்டு ஆடு வளர்ப்பு தான் அதிகமாக இருக்குது. இப்போ தான் வந்து அரசாங்கம் சில திட்டங்கள் தீட்டி கோழி வளர்ப்புக்காக முன்னுரிமை கொடுத்து வராங்க. இப்போ நாங்கள் வந்து புதுவாழ்வு திட்டத்தில் இப்போ நம்ம போகும்போது என்னுடைய பணி, அது பால் வள ஆலோசனை பணி என்னன்னு கேட்டிங்கன்னா, தினந்தோறும் ஒரு 3-4 குழுக்களை சென்று அவர்களுக்கு உள்ள குறைகளை அறிந்து என்ன தேவைகள், கால்நடைகளுக்கு என்ன தேவைகள் அறிந்து அவங்களுக்கு தேவைகள் வந்து பணி செய்துக்கிட்டு இருக்கிறோம். அதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, சிலதெல்லாம் செனை பிடிக்காது. அந்த செனை பிடிக்காத மாடை வந்து செனை ஊசி செனைப்படுத்துறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். அதே நேரத்தில் தீவன பராமரிப்பு தெரியாமல் இருக்கும், அவங்களுக்கு தீவன பராமரிப்பு எப்படி முறைன்னு சொல்லிக் கொடுக்குறோம். அதே நேரத்தில் இப்போ வந்து மாடு பருவத்துக்கு வருது, அந்த பருவத்தை சில பேர் தவறி செஞ்சிடுறாங்க. அந்த பருவத்தை 21 நாளைக்கு ஒன்று தெரியாமல் பண்ணுறாங்க. அதை வந்து அவங்களுக்கு அறிவுரை கூறி அந்த கரெக்டாக அந்த 21 நாளில் வலும்பு வந்த உடனே 48 மணி நேரத்துக்குள்ளாக செனை ஊசி போட்டணும் அப்படின்ற மாதிரி ஆலோசனை வழங்கப்படுற நேரத்தில் இப்போ வந்து அந்த குழுக்கள் எல்லாம் அன்றைக்கு வந்து நாங்கள் கொடுத்த அறிவுரையினால் குழுக்களெல்லாம் அன்றைக்கி வந்து 25 லிட்டர் 30 லிட்டர் வந்து சேகரிக்கிறதுன்னு ஒரு குழுவானது இன்றைக்கி வந்து 50 லிட்டர்லேருந்து 100 லிட்டர் வரைக்கும் அதிகப்படுத்தி இருக்கிறோம் இந்த ஆலோசனை வழங்கியதன் பேரில். இதனை திட்டத்தின் நோக்கம் என்னென்னு கேட்டால் இலக்கு மக்கள்னு வச்சுருக்குறோம். இந்த இலக்கு மக்களுக்கு ஒரு குழுவில் வந்து 70% வந்து இலக்கு மக்களாக இருக்க வேண்டும், 30% வந்து இதர மக்களாக இது குழுவாக அமைக்கப்பட்டு அந்த குழுவை முன்னேற்றுவதற்காக இலக்கு மக்களை ஏழ்மையில் நிலையிலிருந்து அவரை முன்னேற்றி அவருக்கு வருமானத்தை ஈட்டுவதற்காக இந்த புதுவாழ்வு திட்டம் ஒரு ஸ்பெஷலாக உலக வங்கியின் கூட
செயல்பட்டு கொண்டிருக்கிறது, சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த திட்டத்தின் நோக்கம் சில ஆலோசனைகள் பெறும்போது இவங்களுக்கு பயிற்சி அளிக்கிறோம். எந்த முறையில் கூட பயிற்சி அளிக்கிறோம்னா, இப்போ எங்கெங்கே இருக்குனாக்கா இப்போ ஆவின் இருக்குது, இப்போ விழுப்புரத்தில் வந்து கால்நடை பயிற்சி பல்கலைக்கழகம் இருக்குது. இவங்களுடைய ஒத்துழைப்பின் பேரில் இந்த பயிற்சி அவங்க அளிக்கிறாங்க. ஆவின் மூலம் பயிற்சி அளிக்கப்படுகிறது. அதே நேரத்தில் கால்நடைத்துறையை அணுகி அவர்களையும் சில உதவிகளை வந்து குழுக்களுக்கு செய்ய சொல்லி நாங்கள் வந்து அதன் பேரில் வந்து கால்நடைத்துறையின் பேரில் இப்போ வந்து ஒவ்வொரு குழுக்கள் மெம்பருக்கும் மாடு வச்சுருவங்களுக்கு 20 சென்ட்லேருந்து 1 ஏக்கர் வரைக்கும் புல் வளர்க்குறதுக்கு ஆலோசனை வழங்கப்படுது. அசோலா பயிர் செய்கிறதுக்கும் நாங்கள் வந்து அசோலா பயிர் வந்து ஒரு தீவனத்துக்கு, அதாவது ஒரு கிலோ புண்ணாக்குக்கு 1 கிலோ அசோலா தீவனம் வந்து சமம் அப்படிங்கிறத வந்து நாங்கள் ஆலோசனை வந்து மற்ற குழுக்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆக மொத்தம் இந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து அந்த 5 பிளாக்லேயும் கிட்டத்தட்ட 272 குழுக்கள் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது பால் வளரும். அதே நேரத்தில் 62 ஆடு வளர்ப்பு குழுக்கள் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதெல்லாம் நாங்கள் வந்து பால் வள ஆலோசனை முறையில் ஆலோசனை வழங்கி நல்ல முறையில் சேவை செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து 5 பிளாக் வந்து தேர்வு செய்யப்பட்டு பிறகு அதே போல் வந்து தமிழ்நாடு பூரா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 5 பிளாக் தேர்வு செய்து இதே வந்து அமைப்பு வந்து பணி செய்து கொண்டிருக்கிறாங்க. பணி பெறாதவர்கள் இதை வந்து மாவட்ட திட்ட மேலாளரை அணுகினா அவர்கள் வந்து மேலும் வளர்ச்சி அடைய ஆலோசனை பெற்று வாழ்வில் உயர்வு பெற கேட்டுக்கொள்வோம். டாக்டர் டி தாமோதரன் அவர்களை 09944188353 என்ற தொலைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்ளலாம்.